கடந்த சில நாட்களாக தாம் ஸ்ரீலங்காவின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்ததாக குறிப்பிட்ட யுனெஸ்கோ நிறுவனத்தின் பணியாளர் எரினா, இயற்கை எழில் மிகுந்த நாட்டின் கலாச்சார மரபுரிமைகளை பாதுகாப்பதற்காக யுனெஸ்கோவினால் நிதியுதவி வழங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதையிட்டு பெரிதும் மகிழ்வடைவதாக கூறினார். ஸ்ரீலங்காவில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்காக தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை தாம் பாராட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை நாட்டின் கலாச்சாரம் மற்றும் கல்வி ரீதியான நடவடிக்கைகளுக்கு யுனெஸ்கோ மிக நீண்ட காலமாக வழங்கி வரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி, எதிர்காலத்திலும் இந்த உதவிகள் தொடர வேண்டுமென தாம் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சிமாநாட்டில் எரினா அவர்களுடனான கலந்துரையாடலை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, சூழலை பாதுகாக்கும் சர்வதேச உடன்பாடுகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு ஸ்ரீலங்கா அர்ப்பணிப்போடு உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம், பிரான்ஸ் நாட்டிற்கான ஸ்ரீலங்கா தூதுவர் திலக் ரணவிராஜ, யுனெஸ்கோ நிறுவனத்தின் புதுடில்லி பணிப்பாளர் சிக்கோரு ஒயாக்கி, ஸ்ரீலங்காவின் யுனெஸ்கோவிற்கான பணிப்பாளர் தம்மிகா விஜயசிங்க ஆகியோரும் கலந்து கொண்டார்கள்.